8.25% வாங்கிய ஓட்டுகள் 2024 இந்த தடவை வந்து சீமானை வந்து அது 10 ஆக்குறாரா, 12 ஆக்குறாரா, 15 ஆக்குறாரா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அதை விட முக்கியம் வந்து குறைந்தது ஒரு 4 பேராவது அதுக்கு சீமான் உட்பட சட்டமன்றத்தில் அவர்கள் புக வேண்டும் உறுப்பினர்களாக. இப்பொழுது வந்து அதை வந்து சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அது வந்து கவனம் செலுத்துகிறது என்பது ஒரு நல்ல செய்தி. காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடின்னு ஒருத்தர் நிற்கிறார் திமுக கூட்டணியில். அவர் கார்த்தி சிதம்பரம் வந்து அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகும்போது சில இடங்களில் எங்களுக்கு இவ்வளோ வருஷமாக பட்டா வரலன்னு சொல்லி கார்த்தி சிதம்பரத்தையும் அந்த மாங்குடி வேட்பாளரையும் விரட்டி அடித்து இருக்கிறார். எங்கே? காரைக்குடி. அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது? திமுகவிற்கு அல்லது திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பலை வீசுகிறது. இந்த எதிர்ப்பலை வீசும்போது அது யாருக்கு லாபமாக இருக்க முடியும்? சீமான் வந்து நட்சத்திர வேட்பாளர் என்ற முறையில் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம். கரெக்டாக தான் சொல்கிறாரு தலைவர் விஜய். போட்டி வந்து திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான். எதில்? காட்டுமிராண்டித்தனம், அராஜகம், வன்முறை, முட்டாள்தனமாக நடந்து கொள்வது. நான் முட்டாள்னு சொல்கிறதுனால கோபம் வரும் அவங்களுக்கு. ஆமாம், பக்குவம் இல்லாமல் நடந்து கொண்டு அதுதான் முட்டாள்னு பேர். சீமான் போன்ற ஒரு நட்சத்திர வேட்பாளர் வேறு யாரும் அங்கே இல்லை. நட்சத்திர வேட்பாளர் ஒரு கட்சியின் தலைவர், ஒரு கருத்தியல் ஆக்கம் உள்ளவர். ஏன்னா சீமானை பற்றி உள்ள ஒரு நல்ல பெயரே வந்து அவருடைய கருத்தியல் தான். அப்போ அந்த மக்களுக்கு வந்து சீமானுடன் அந்த 4 நாளில் வந்து ஒரு ஒட்டுதல் ஏற்படும். சீமானுடன் நட்சத்திர வேட்பாளர் என்பதுடன் அவர் 4 நாட்களாக இங்கே வந்து வீடு வீடாகவோ தெரு தெருவாகவோ பிரச்சாரம் செய்யும். காரைக்குடியும் ஒன்றும் மிகப்பெரிய தொகுதி ஒன்றும் இல்லை. வந்து அவங்க 4 நாள் பிரச்சாரம் என்பது ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணி வரக்கூடியது. அந்த மாதிரி வரும்பொழுது காரைக்குடி மக்களுக்கு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோது இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண். சார், 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களமிறங்கும் போது இந்த முறை எப்படியாச்சும் வாக்கு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். தொடர்ச்சியாக அவங்க வாக்கு வங்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதை வந்து விட்டுறக்கூடாது. இந்த வாட்டி டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு இலக்கோடு தான் களமிறங்கியிருந்தாங்க. இப்போது அவங்க இலக்கில் சற்று மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக வந்து வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறதை தாண்டி சீமானவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி வந்திருக்கிறதா செய்திகள் வெளியாவது. கடைசி 4 நாட்கள் காரைக்குடியிலேயே சீமானவர்கள் தங்கியிருந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வெளியாகுது. அது இல்லாமல் மற்ற மாவட்டங்களில் பல குழுக்கள் வந்து இப்போ கிராமந்தோறும் காரைக்குடியில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இதை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளே பேசியிருக்கோம். 8.25% வாங்கிய ஓட்டுகள் 2024 இந்த தடவை வந்து சீமானை வந்து அது 10 ஆக்குறாரா, 12 ஆக்குறாரா, 15 ஆக்குறாரா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அதை விட முக்கியம் வந்து குறைந்தது ஒரு 4 பேராவது அதுக்கு சீமான் உட்பட சட்டமன்றத்தில் அவர்கள் புக வேண்டும் உறுப்பினர்களாக. அவர்களது குரல் கேட்க வேண்டும். அது சொல்லும்போது கூட நம்ம சொன்னோம், பாஜக முதலாக பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரில் கட்சியாக வந்து முதல்ல என்ன அவங்க வந்து ஜனசங்கமாக இருந்து ஜனதா பார்ட்டியில் போய் அப்புறம் தனியாக பிரிஞ்சு மறுபடியும் வந்தாங்க. வந்தபோது முதல்ல 543 சீட்டில் 2 சீட் வாங்கினாங்க. இப்போ எங்கே இருக்காங்க? 20 மாநிலத்தில் ஆட்சி புரிகிறார்கள், தேசியத்தில் இருக்கிறார்கள். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா 2029 ஒன்றும் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை. மோடி ஒரு கால் அவரே இருக்காரா, ஒரு கால் அதுக்கு பதிலாக யோகியை கொண்டு வைக்கிறாரா? அது பாஜகவிற்குள்ளாக ஏதாவது மாற்றம் வருமே தவிர அதை தாண்டி வேறொரு கட்சி ஆட்சிக்கு பிடிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு எந்த கட்சியும் எதிர்கட்சி வலிமை இல்லை. காங்கிரஸ் இல்லவே இல்லை. பாக்கி எல்லாம் பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள். என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், இங்கே இந்த சட்டமன்றத்துக்குள்ளே போவதில் வந்து அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று. இப்பொழுது வந்து அதை வந்து சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அது வந்து கவனம் செலுத்துகிறது என்பது ஒரு நல்ல செய்தி. கடைசி 4 நாட்கள் அவர் வந்து காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ணார். ஏன்னா அவர் ஜெயிக்கிறது முக்கியம். ஏன்னா தலைமை தாங்கி அவர் உள்ளே போனால் தானே அவரை ஒட்டி இன்னும் 4 பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
இப்போ அதில் காரைக்குடியில் இன்னொருட நடந்திருக்கு. அவர் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடின்னு ஒருத்தர் நிற்கிறார் திமுக கூட்டணியில். அவர் கார்த்தி சிதம்பரம் வந்து அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகும்போது சில இடங்களில் எங்களுக்கு இவ்வளோ வருஷமாக பட்டா வரலன்னு சொல்லி கார்த்தி சிதம்பரத்தையும் அந்த மாங்குடி வேட்பாளரையும் விரட்டி அடித்து இருக்கிறார்கள். எங்கே? காரைக்குடியில். அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது? திமுகவிற்கு அல்லது திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பலை வீசுகிறது. இந்த எதிர்ப்பலை வீசும்போது அது யாருக்கு லாபமாக இருக்க முடியும்? மற்ற எதிர்கட்சிகள். அதில் சீமான் வந்து நட்சத்திர வேட்பாளர் என்ற முறையில் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பாக்கி வேட்பாளர்களாமும் அதிமுகலேருந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அமமுகலேருந்து தாவேக்காலேருந்து நிற்பாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து நட்சத்திர வேட்பாளர்களாக பிரபலமானவர்களாக தெரியவில்லை. அந்த வகையில் சீமான் வந்து தமிழ்நாட்டிற்கே உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அப்படின்னு 4வது 4 முனை போட்டியில் ஒரு அணி அப்படின்னு வரும்பொழுது இத்தனை வருஷமாக இருக்கார். ஸோ அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு வழியாக தெரிகிறது. இதை விட வந்து நிறைய பார்த்தீங்கன்னா, இதை நம்ம காரைக்குடியில் கார்த்தி சிதம்பரத்தை மட்டும்தான் விரட்டி அடித்தாங்கன்னு இல்லை. புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா மெய்யநாதன் அமைச்சர், அவரை விரட்டி அமைச்சிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த 8000 ரூபா கூப்பன் வச்சதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இது டுபாகூர் கூப்பனு, போலி கூப்பன். அந்த தேர்தல் ஆணையம் கூட அதை பற்றி நம்ம பேசணும். அது வந்து நீங்கள் அதை வந்து வெளியிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதில் இன்னொன்று நம்ம தான் ஏற்கனவே போன தடவை பேசணும். அதாவது இந்த கூட்டணிக்கும் திமுகவுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவும் உள்ளது. இப்போ கூட நம்ம பேசுனதுக்கப்புறம் ஒரு செய்தி வந்தது. எங்கேயோ ஒரு தொகுதியில் வேலூர்லன்னு நினைக்கிறேன், திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் என்பவர், அவர் வந்து உள்ளூர் விசிக நிர்வாகி. அவர் வந்து பல இடங்களில் வந்து சில இடங்களில் மட்டும் கூட்டு போகிறாராம், சில இடங்களில் கூட்டு போகல. அந்த விசிக நிர்வாகி பேர் ஏதோ இளங்கோவோ அந்த பேர். அந்த விசிக வர தொண்டர்கள் வராங்க, நிர்வாகிகள் தொண்டர்கள் வராங்க. யாருக்கு? திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரத்திற்கு ஒரு பலமாக வருகிறார்கள். அவங்க மத்தியானம் சாப்பாடு கூட வாங்கி தரது இல்லையா? யாருக்குமே வாங்கி தரலன்னா பரவாயில்ல, விசிக ஆட்களாக பார்த்து நீ சாப்பாடு நீயே பார்த்துக்க, எங்கள் ஆளுங்க மட்டும் திமுக ஆட்களுக்கு மட்டும் நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துறோம். நாங்கள் அது சாதாரணமாக நம்ம ஒரு 10 பேர் நம்ம பின்னால் வர்றான்னா நம்ம சாப்பிடும்போது அந்த 10 பேரும் சாப்பிட்றானான்னு பார்த்துட்டு 11ஆவதாக நம்ம சாப்பிட்றதுன்னா நம்ம தமிழர் பண்பாடு. இவங்க எங்கே தமிழர் பண்பாடு? இவங்க தான் திராவிடர்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அப்போ எங்கே இந்த தமிழ் பண்பாடு வரும் அவங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து அதிருப்தி அதிகமாகுது. இது எல்லா இடத்துலையும் தெரியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாடு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு, அவங்க வந்து 8 கட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தி ஒன்றும் புரோஜனம் இல்லை. தொழில் முனைவோர்னா என்டர்பிரனர், அது புதுசாக தொழில் ஆண்டர்பிரனர்ஸ். அவங்க வந்து கூட்டமைப்பு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கங்களுடைய கூட்டமைப்பு 8 கட்டமாக போராட்டம் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் இந்த தடவை திமுக ஓட்டு போட மாட்டோம். இப்படி நிறைய விவசாயிகள் அங்கங்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து பண்ணாங்க. நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு தாராபுரம் அங்கே அந்த கொங்கு சேலம் பக்கம், அவர் வந்து அந்த திமுக வேட்பாளருக்கு வந்து கொரியர்லேயே தபால், எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்டு வந்தால் கொலை செய்யப்படுவீர்கள். நம்ம தவறு தான். இது யார் வந்து எழுதியிருந்தாலும் அது வந்து வன்முறைக்கு வந்து ஜனநாயகத்தில் வந்து இடமில்லை என்பதை நாம் வந்து முழுமையாக நம்புகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு மக்களுக்கு வெறுப்பும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிருப்தியும் இருந்தால், என் தொகுதிக்கு வந்தால் கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு, அதுவும் அவன் வந்து தைரியமாக அதை கொரியரில் அனுப்புகிறான்னா எப்படி கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு தெரியும். சைபர் கிரைம்னு கொடுத்தா ஒரு நாளில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்களுக்காக வேணும்னா ராமஜெயம் கொலையை வந்து 13 வருஷமாக கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க. அதெல்லாம் வேணும்னு கண்டுபிடிக்காமல் இருக்கிறது.
வேங்கை வயலில் எவ்வளோனா எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க. வேணும் போது கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்டாக. அந்த மாதிரி கண்டுபிடிக்கும்போது தாராபுரத்தில் இது நம்ம அது சரி என்று நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த யார் செய்திருந்தாலும் அந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறுப்பும் ஒரு அதிருப்தியும் மண்டி கிடைக்கிறது என்பதை தான் நம்ம சொல்கிறோம். இதை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது நேற்று ஒரு ஆடியோக்கள் வெளியாகுது சார். இது மாதிரி தாவேகா வேட்பாளர் பிரபுவோட ஆதரவாளர் காரைக்குடியில் சுயேட்சையாக நிற்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் திருப்பி வித்ராவல் பண்ணுறீங்க. இது அந்த வித்ராவல் தேதிக்கு முன்னாடி பேசின 9ஆம் தேதிக்கு முன்னால் பேசின ஆடியோக்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வருது. வித்ராவல் பண்ண மாட்டேன்றவங்களாம் மிரட்டக்கூடிய ஆடியோக்களும் வெளியாகுது. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தாவேக்கா என்றாலே அதுக்கு தாவுக்கு என்ன தமிழ் வார்த்தைங்கிறது பரவிடுச்சு. இப்போ யாரையாவது ஒருத்தனை பார்த்து டேய் தற்குறின்னு சொன்னால் அந்த தற்குறிங்கிற வார்த்தையே ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சார்ந்த ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆகிப்போச்சு. முன்னால் தற்குறின்னு சொன்னால் என்னென்னா விஷயம் புரியாதவன், எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறாது, அவன் தற்குறி. அதாவது என்ன சொல்லுவாங்க, சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாதுன்னுவாங்க. சுய புத்தினா சொந்தமாகவும் புத்தி கிடையாது, சொல் புத்தி மற்றவன் சொல்ல கேட்டாவது புரிஞ்சுக்கிட்டு ரெண்டும் இல்லை, அதுதான் தற்குறின்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் மற்ற சுயேட்சைகளை மிரட்டி அப்படின்னா ஏற்கனவே உங்களை வன்முறையாளர்கள், காட்டுமிராண்டிகள் இப்படிங்கிற ஒரு இமேஜை தான் நீங்கள் பரப்பி வச்சுருக்கீங்க. இப்போ சமீபத்தில் பேசியிருக்காரு முந்தானத்தனமோ அன்றைக்கி டி நகர் 3 மணி நேரம் 3லேருந்து 6 மணி வரைக்கும் பேசியிருக்காருல. அதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பேச்சே இல்லை, ரோட் ஷோ கையை மட்டும் ஆட்டிகிட்டு போயிடுறாரு. திருப்பி முகத்தை காட்டுனா நமக்கு ஓட்டு வந்துருங்கிற அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது, தவறான நம்பிக்கையில் பொய்யான அந்த கற்பனையிலேயே இவர்கள் ஏதோ சொல்லுவாங்க, இதுலேயே இந்த கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க, கற்பனை உலகத்திலேயே வாழ்கிறார்கள். இல்லை நாங்கள் 40 சீட்டு வாங்கிடுவோம் 30 சீட்டு வாங்கிடுவோன்னு யாரோ ஒரு யூடியூபர் வேறு புலம்பிந்தார் பார்த்தேன். அவர் ஏதோ உள்ளுக்குள்ளே பேசியிருக்காரு. தலைப்பில் போடும்போது தாவேகா 40 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு போட்டார்னு அவர் டென்ஷன் ஆகிட்டார். நான் அந்த மாதிரி உள்ளே பேசவே இல்லையே. அது ஊடக தர்மத்துக்கு எதிரானது. நம்ம சேனலுக்கு நெருக்கமானவர் தான். ஆமாம், அதனால தான் நான் சுகா சொன்னேன், எனக்கு நண்பரும் கூட. இதெல்லாம் தவறான விஷயங்கள். அப்போ அப்படியாவது பொய்யை திரிச்சாவது, அதாவது பொய் சொல்லி அதை திரித்து மறைச்சி மாற்றி போட்டு மக்களிடம் அது ஏமாற்று வேலை தானே. அந்த ஏமாற்று வேலை செய்கிறான்னு சொல்லி தான் அந்த திமுக காரங்களாம் இந்த தடவை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அதற்குண்டான வழியில் ஒரு ஜனநாயக பாதையில் போய்கிட்டு இருக்கு. நீ அவனை விட மோசம்னு வந்தால் இது இவனுக்கு அவனே பரவாயில்லன்ற ஒரு நினைப்பு போல் இருக்க மக்களுக்கு. இன்னொரு இடத்துல கூட பார்த்தேன், தாவேகாவில் போய் யாருக்கிட்டே ஓட்டு கேட்குறாங்க. அவர் இங்கெல்லாம் ஓட்டு கேட்காதீங்க, நாங்கள் தாவேகாவுக்கு போட மாட்டோம்னு சொல்கிறார். திருச்சியில் சில பேர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஓட்டு போடுங்க தாவேகாவுக்கு, நான் போட்டுருங்க. திமுக கேட்டால் போட்டுருங்க, எல்லாருக்கிட்டையும் போட்டுறேன்னு. சில பேர் தான் கொஞ்சம் இல்லை நாங்கள் போடுறதா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். 100ல் 2 பேர் தான் இருப்பான். அவன் ஏன் சொல்கிறான்னு சொல்ல முடியாது, அவனுடைய உணர்வு. அவங்கெல்லாம் கேட்காதீங்க நாங்கள் போடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். தவறு அவன் ஒன்றும் குற்றம் பண்ணல, அவனுடைய எண்ணத்தை அவன் சொல்கிறான். சில பேர் சொல்லாமல் இருக்கான், அவன் சொல்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அவன் அந்த முதல் பாதியை விட்டாங்க. இவங்க உடனே வேணுன்ட்டே அவன் வீட்டு வாசல் நின்று எல்லாருமா சேர்ந்து விசில் அடித்து ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சித்திரவதை பண்ணுற மாதிரி அவன் வீட்டு வாசலில் ஒரு பெரிய ஒரு சீன் க்ரியேட் பண்ணி அவனை எல்லார் வீட்லேயும் பார்ப்பாங்கல்ல, பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டிலலாம் வீட்டு வாசலில் நின்று ஏதோ கலாட்டான்னு. அதாவது அவனை அவமானப்படுத்துவதற்காக அந்த வீட்டில் உள்ளவரை, அந்த குடும்பத்தை. அவர் என்ன பண்ணார், கையில் கொம்பன்மா எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் விரட்டுறாரு. இந்த 2வது பாதியை மட்டும் போட்டு தாவேகாவை விரட்டிய இன்னார் அப்படின்னு சொல்லி திருச்சியில். நீங்கள் என்ன பண்ணீங்க? விசில் அடிக்கிறதுனா இந்த இவங்க ஏன் தான் இந்த விசிலை கொடுத்தாங்களோ.
பேசாமல் இவங்களுக்கு வந்து இந்த மெழுகுவர்த்தி கிழுவர்த்தி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா கையில் இப்படி ஏற்றின்னு இவங்க பாட்டு போயிருப்பாங்க. மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் கரெக்டாக இருந்திருக்கும். ஜோசப் விஜய்க்கு கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம ஒன்றும் மத ரீதியாக பேசலை. மெழுகுவர்த்தின்னா அது ஒரு அடையாளமாவது இருந்திருக்கும் அவருக்கு. விசில் கொடுத்தா நல்ல வேலை ஒரு குருவின்னு ஒரு படத்தில் நடித்தார். குருவியை கொடுத்து தானே ஊரில் உள்ள குருவியெல்லாம் கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதான் பண்ணிகிட்டு இருப்பான். பாவம் குருவியெல்லாம் சித்திரவதை ஆகிருக்கும். விசில் வந்து நீங்கள் சாதாரணமாகவே ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு 4 தடவை விசில் அடித்தாலே வீட்டில் இருக்கிறவங்களே ஏய் சத்தங்க காதை கிழிக்குது வெயிடா கீழே வழக்கமான. இப்போ அந்த மாதிரி நீங்கள் தாவேகா வந்து சுயேட்சை இவர்களெல்லாம் வந்து மிரட்டுகிறார்கள் என்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே வருவார்களா என்பதே வந்து இன்னும் நிச்சயமாகாத போது ஒரு 15% வந்து ஓட்டு வந்து வாக்கு சதவீதத்தை தாண்டுவார்களா என்பது இன்னும் தெரியாத போது. ஐயா நீங்கள் 15 இல்லை 20 கூட வாங்குங்க, நான் வேணான்னு சொல்ல, வாழ்த்துக்கள். தெரியல. இப்போவே இவ்வளவு கலாட்டா வன்முறை இவ்வளவு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு காட்டுமிராண்டித்தனமாக நடந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லை ஒரு முக்கிய பதவிகளுக்கு வந்தால் உங்கள் தலைவராலையும் உங்களை கட்டுப்படுத்த முடியல, உங்கள் அடுத்த லெவலில் இருக்கிற நிர்வாகிகளாலும் கட்டுப்படுத்த முடியல. எங்கே போனாலும் வந்து வெயிட் பண்ணி 10 பேர். இப்போ நேற்று முந்தா நேற்று அந்த டீனர்லாம் போனார், அங்கே 10 பேர் மயக்கம் போட்டு வந்துருக்கான். ஏன்னா அவன் 2 மணி நேரம் முன்னாலேருந்தே அவனை கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. 3 மணிலேருந்து 6 வரைக்கும்னா 3 மணினா அவனை 1 மணிக்கே கொண்டு வந்து நிற்க வச்சிடுறாங்க. நல்ல வெயில், மெட்ராஸ்லேயே 3 டிகிரி வெயில் ஏறி போச்சுன்றாங்க. எல்லா ஊர்லேயும் வெயில் அதிகமாக இருக்குது, சென்னையிலையும் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து 10 பேர் மயக்கம் போட்டு விடுறான். கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அந்த ரித்தர்டன் ரோட்டில் வந்து அவர் பேசுகிறதா இருந்தாரான். நுழையும் போது காவல்துறை வந்து தடுத்துட்டாங்க, இல்லை அங்கே நெரிசல் அதிகமாகும். ஒரு வந்துட்டார் ரித்தர்டன் ரோடுக்குள்ளேயே போல, புரசவாக்கம் ரித்தர்டன் ரோடுன்னு போல. இப்படி நீங்கள் வந்து அதாவது உங்கள் கட்சியினரையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு மக்களை எப்படி பாதுகாப்பீர்கள்? பொதுமக்களை காவல்துறை எப்படி உங்கள் கண்ட்ரோலில் வரும்? திமுக கண்ட்ரோலில் வராது வந்து அது வேற. அவங்க பூரா வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால காவல்துறையை வந்து கையை கட்டி போட்டு வச்சிடுறாங்க. நேர்மையாக இருக்கக்கூடிய காவல்துறை கூட வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்க மாதிரி ஆயிடுறாங்க. அதுலேயே யார் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் காசு வாங்கிட்டு இருக்கானோ அவனை தூக்கி ப்ரமோட் பண்ணி பெருசாக்கி விட்டுறாங்க. அவன் ஆட்டம் போடுறான். அதே மாதிரி ஆட்டம் போட்டவனை தான் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவேகா வந்து இன்னும் ஒரு ஊர்லேயும் என்னென்ன பண்ண போகுது அப்படின்றது இதில் வந்து மற்ற கட்சி இப்போ திமுக வந்து நம்ம சொல்கிறோம். மதுரையில் ரெடிமிக்ஸ்னு ஒரு கம்பெனி திமுக நிர்வாகி சேர்ந்தது, அங்கே ரெய்டு. திருச்சியில் மணப்பாறை கிழக்கு தொகுதியில் அவர் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், அவர் KN நேருவோட பினாமியா, அவருடைய கம்பெனி அவருடைய இதெல்லாம் வந்து ரெய்டு. இது மாதிரி வந்து அப்புறம் மகளிரை வச்சு கொண்டு போய் இதெல்லாம் கொடுக்குறாங்க பணம். வழக்கமாக வந்து இளைஞர்களை வச்சு கொடுப்பாங்களாம் திமுகவில். இந்த தடவை ஏன் கொடுக்கலன்னா இந்த தாவேக்காலேருந்து இளைஞர்கள் வராங்க, நாளைக்கு ஏதாவது மோதல் வரும் அப்படின்னு. மகளிர்னு சொன்னால் யாராக இருந்தாலும் லேடிஸ் போனாங்கன்னா இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்படி அதாவது ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்கும் பொழுது தாவேகாவால் நாட்டுக்கு என்ன பயன் என்றால் இவர்களை விட திமுக எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்ல வச்சிட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் வந்து 4-5 பசங்க பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு, அது சொந்தக்காரர். அவர் காதில் விழுந்துருக்குது, இந்த வீட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப விஷமக்கார பசங்க, கொஞ்சம் குறும்பு அதிகம், வம்பு அதிகம். அப்படியா நான் சுகாது அப்படி கேட்காம, ஏங்க உங்கள் வீட்லேயே எல்லா பசங்கள்லாம் இவ்வளோ நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. 5 பசங்களா? ஆமாங்க 5 பசங்க. அதில் யாருங்க இருக்கிறதுலையே ரொம்ப சாதுவான பையன்? அப்போ அந்த தந்தை இல்லை தந்தையோ தாயோ பெற்றோர் அந்த வீட்டில் அந்த கூரை மேலே உட்காந்து கொளுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க கூரையை, அவன் தான் இருக்கிறதுலையே சாதுவானவன்.
இந்த கதை தான் இப்போ வந்து திமுக ஒரு பக்கம் தாவேக ஒரு பக்கம்னு வரும்போது இது யார் இருக்கிறதுலையே சாதுன்னா அந்த கூரையை கொளுத்துறான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கும் ஓமைக்கும் வந்துருச்சு இந்த திமுக தாவேக. கரெக்டாக தான் சொல்கிறாரு தலைவர் விஜய். போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். எதில்? காட்டுமிராண்டித்தனம், அராஜகம், வன்முறை, முட்டாள்தனமாக நடந்து கொள்வது. நான் முட்டாள்னு சொல்கிறதுனால கோபம் வரும் அவங்களுக்கு. ஆமாம், பக்குவம் இல்லாமல் நடந்து கொண்டு அதுதானே முட்டாள்னு பேர். ஒரு இடத்துல வந்து அந்த இதை பேரிகேடு போட்டு வச்சுருக்கான்னு என்ன அர்த்தம்? அது ஒரு கட்டுப்பாட்டிற்காக போட்டு வச்சுருக்கான், அதை தாண்டக்கூடாதுன்னு அர்த்தம். அதை தள்ளியோ ஏறி வச்சோ தள்ளி விட்டோ உடச்சிட்டோ போனால் அதுக்கு பேர் வந்து நீங்கள் வந்து வீரம்னு அர்த்தமா இல்லை முட்டாள்தனம்னு அர்த்தமா? முட்டாள்தனம் தான் அர்த்தம். நாளைக்கு வந்து காவல்துறை, அது திமுக காவல்துறை ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த காவல்துறையாக இருந்தாலும் அவன் ஒரு தடியடி பண்ணுவான். தடியடி இல்லைன்னா துப்பாக்கி சூடு கூட நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உருவாக்கிறீர்கள். அப்போ என்னென்னா, தலைவர் வருவார், அவரை சுற்றி நீங்கள் 20 பவுன்சர் 50 பவுன்சர் 100 பவுன்சர்னு வந்துடுவார். அப்புறம் கிரீஸ் தடுவாங்க, அவர்கிட்ட யாரும் போக முடியாது. ஆனால் கீழே இருக்கிறவன் என்ன வேணாலும் ஆகலாம், மயக்கம் போட்டு விடலாம். நான் வந்து 4 மோட்டர் சைக்கிளில் மோதிக்கிட்டு கீழே விழுந்து அவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகலாம். 41 பேர் நெரிசலில் சாவலாம். கவலை இல்லை. தலைவர் மட்டும் அவர் பதவி, அவருக்கு வேண்டிய பதவி அவர் வந்து அடைஞ்சிடணும். இப்போ கூட வந்து ஜனநாயகன் படம் இப்போ அது ரிலீஸ் ஆச்சு, வெளியே வந்துச்சு. கோயம்புத்தூர்லாம் கேபிள் டிவிலேயே போட்டு காமிச்சேன். அதெல்லாம் கைது பண்ணி அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இப்போது முந்தானத்து வந்த செய்தி என்னென்னா, அந்த கேவிஎன், அது கேவிஎன் ப்ரொடக்ஷன், அது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது ஒரு பெரிய குரூப்புடைய பினாமி. அந்த குரூப்புக்கு பின்னால் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான குடும்பத்துடைய முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவரும் இருக்கார். கர்நாடகாவில் இருக்கிற துணை முதல்வர் பணமும் அந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்லாம் வந்து நம்ம முன்னால் கூட பேசியிருக்கோம். அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு இப்போ அது முடிஞ்சு போச்சு இல்லை, எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, வந்துடுச்சு, பல யூடியூப்பில் வந்துடுச்சு. அவன் கேபிள் டிவிலேயே போட்டு காமிச்சிட்டான் முழு படத்தையும். அப்படின்னா இதுக்கப்புறம் தேட்டருக்கு வந்து அந்த படம் என்ன போகிறது? வேறு படம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு முந்தானத்து பத்திரிகை தகவல். இதே மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு 3 முன்னாலே நம்ம பேசியிருக்கோம். அரசியல் கருடன்லேயே 3 நம்ம இயக்குனர் பேரோடையே பேசியிருக்கோம். இவங்ககிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ இந்த வந்தா வரட்டும் வர இந்த மங்காத்தை விளையாடும்போது உள்ள வெளியேன்னு ஆடுவாங்க. அந்த மாதிரி வந்தால் உள்ளே இல்லைன்னா வெளியிலன்ற மாதிரி ஒன்றும் இல்லைன்னா அவர் திருப்பி நடிக்க போயிடுவார். இந்த விசில் அடித்தா குஞ்செல்லாம் என்ன பண்ண போகுது? அன்றைக்கி அது திருப்பி நடிக்க போனால் நீங்கள் போய் சினிமா பாருங்கள், யாரும் வேண்டாங்களே, எல்லாம் நம்மளும் சேர்ந்து ரசிப்போம். விஜய் நல்லா நடிக்கிறாரு, பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி படம் நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். ஆனால் அரசியலில் வந்து நிலை பெற வேண்டுமானால் இதுவா வழி? இதைத்தான் நம்ம வந்து கேட்குறதுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, திமுகவையே நல்ல கட்சி என்று சொல்ல வைக்கக்கூடிய ஒரே சக்தி தாவேகாவுக்கு தான் இருக்குது. அவர்களை பார்த்து வந்து நீங்கள் தீய சக்தி என்று சொல்பவர்கள் உங்களை என்ன சக்தின்னு சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. இதுதான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. தேர்தல் வந்தால் தானாக வந்து எல்லாம் தெரிய போகுது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது காரைக்குடியில் ஸ்டார் கேண்டிடேட்டாக சீமான் இருக்காருன்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. வரக்கூடிய சர்வே ரிசல்ட்ஸ், காரைக்குடியை மையப்படுத்தி வரக்கூடிய சர்வே ரிசல்ட்ஸ் சீமானுக்கு சாதகமான ரிசல்ட்ஸும் வருது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா காரைக்குடியில்? அதுதான் நான் சொல்கிறேனே, காரைக்குடியில் சீமான் வந்து, ஏன்னா அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன். திமுக கூட்டணியை சேர்ந்த மாங்குடி என்கிற அந்த காங்கிரஸ் வேட்பாளர் அது அவர் கார்த்தி சிதம்பரம் வரும்போது அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பது அங்கே எப்படி ஆளுங்கட்சி கூட்டணிக்கான எதிர்ப்பு நிலை இருக்கிறது என்று தெரிகிறது. அந்த எதிர்ப்பு நிலை யாருக்கு சாதகமாக இருக்கும்னா எதிர்கட்சிகளுக்கு. அதில் வந்து குறிப்பாக வந்து சீமானுக்கு ஏன்னு கேட்டால், சீமான் போன்ற ஒரு நட்சத்திர வேட்பாளர் வேறு யாரும் அங்கே இல்லை. நட்சத்திர வேட்பாளர், ஒரு கட்சியின் தலைவர், ஒரு கருத்தியல் ஆக்கம் உள்ளவர். ஏன்னா சீமானை பற்றி உள்ள ஒரு நல்ல பெயரே வந்து அவருடைய கருத்தியல் தான். இயற்கையுடன் அந்த அந்த விவசாயமோ அது மற்ற பனை மரமோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் இயற்கையுடன் இயைந்த பொருளாதார ரீதியான
இலவசங்களற்ற, தேவையற்ற இலவசங்களற்ற இந்த கொள்கை உடையவர் அப்படின்ற உள்ள ஒரு நற்பெயர் அந்த இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்கு அந்த இடத்துல வந்து மரியாதை இருக்கும். குறிப்பாக அந்த கடைசி அந்த 4 நாள் பிரச்சாரம் வந்து இம்பாக்டை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அப்போ அந்த மக்களுக்கு வந்து சீமானுடன் அந்த 4 நாளில் வந்து ஒரு ஒட்டுதல் ஏற்படும். சீமானுடன் நட்சத்திர வேட்பாளர் என்பதுடன் அவர் 4 நாட்களாக இங்கே வந்து வீடு வீடாகவோ தெரு தெருவாகவோ பிரச்சாரம் செய்யும். காரைக்குடியும் ஒன்றும் மிகப்பெரிய தொகுதி ஒன்றும் இல்லை. வந்து அவங்க 4 நாள் பிரச்சாரம் என்பது ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணி வரக்கூடியது. அந்த மாதிரி வரும்பொழுது காரைக்குடி மக்களுக்கு நிச்சயமாக சீமானுடைய குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு ஓட்டு போட வேண்டும் என்கிற உந்துதல், ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த ஆர்வம் அவரை நிச்சயமாக ஒரு நல்ல அதாவது வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்தை நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.